Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல broasted chicken எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். தேவையான பொருட்கள்: தேவையான அளவு உப்பு, மிளகாய் தூள் 1 ஸ்பூன், லெமன் 1, மிளகாய் தூள் 1 ஸ்பூன், பூண்டு தூள் 3 ஸ்பூன், 1 கிலோ சிக்கன். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் அந்த சிக்கனை சேர்த்துக்கோங்க. பூண்டு தூள் 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதிலே உப்பு தேவையான அளவு, லெமன் ஜூஸ் எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் ஆயிடுச்சு. 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜரில் வைங்க. தண்ணி மாதிரி இந்த மைதாவை நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்ச கோழியை நல்லா டிப் பண்ணிக்கலாம். ஒரு பிளேட்டில் மைதா எடுத்துக்கோங்க. அதுலேயும் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. திரும்பியும் கரைச்சி வச்ச மைதாவில் டிப் பண்ணிக்கோங்க. திருப்பியும் மைதாவில் டிப் பண்ணிக்கோங்க. திருப்பியும் நம்ம கரைச்சி வச்ச மைதாவில் டிப் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போது ஓட்ஸ் ஒரு பிளேட்டில் எடுத்துக்கோங்க. அதில் டிப் பண்ணிக்கோங்க. ஃப்ரை பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. டிப் பண்ண சிக்கனை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் முதல்ல பண்ண மாதிரியே எல்லா சிக்கனையும் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக ஓட்ஸ்லேயும் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த சிக்கனை ஃப்ரையிங் பேனில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஃப்ரையிங் பேன் இல்லைன்னா நீங்கள் எப்போதும் யூஸ் பண்ணுற ஃப்ரையிங் பேன்லேயே ஆயில் ஊற்றி சிக்கனை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ 1 சைடு வெந்தோன்னே அதை திருப்பி போட்டுக்கலாம். ஈஸியாக இதை வீட்டிலே நீங்கள் செஞ்சிடலாம். டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு பண்ணி கொடுக்கலாம். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது 2 சைடும் வெந்துருச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போது இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா சிக்கனையும் நல்லா டிப் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், வீட்டிலையே ரொம்ப கிறிஸ்பியான broasted சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. இது எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.